பாட்டி உங்களுக்கான டீ குடுமா, இங்க வை. சக்கரை கம்மியா போட்டிருக்க, அதிகமா கேட்க கூடாது. ஆமா. ஆஹா, பாக்கும்போதே சுவையா இருக்கே. ரியா வந்து டீ குடிமா. குட் மார்னிங் பாட்டி. அத்த, உங்க டீ ரெடியா இருக்கு. எனக்கு டீ வேணாம். பல்லவி, உன் உடம்பு நல்லா தானமா இருக்கு? சோனி எங்க போயிட்டா அத்தை? இன்னுமா வரல? வந்துருவா. நீ ஏமா டென்ஷன் ஆகுற? நீ வந்து டீ குடி. இல்ல, எனக்கு டீ வேண்டாம். கொஞ்சம் அஜீர்ணமா இருக்கு, அதனால டீ எல்லாம் குடிச்சா எனக்கு சரியா வராது. அதிகமாகாது அத்தை, அசிடிட்டி அதிகமாகாது. ஜென்ரலா நாம வெறும் வயிற்றுல டீ குடிச்சா அசிடிட்டி ஆகும். நீங்க பிஸ்கெட் சாப்பிட்டு குடிச்சா எதுவும் ஆகாது அத்தை. சோ நீங்க ஏன் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டீ குடிக்க கூடாது அத்தை? ஆர் யூ ஷூர்? ஆமா அத்தை, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வெறும் வயிற்றுல டீ குடிச்சதான் அசிடிட்டி ஆகும். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டோம்னா அசிடிட்டி வராது. ஓகே. இல்ல, பிஸ்கெட் சாப்பிட வேண்டாம். இல்ல, அது வந்து ரியா சொல்றது கரெக்ட் தான். வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ஆசிடிட்டி அதிகமாகும். ஆனா பிஸ்கெட் சாப்பிட்டு குடிச்சா ஒண்ணும் ஆகாது. ஆனா அது வந்து ஆசிடிட்டி இல்லாதப்பதான் குடிக்கணும். ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டு நீங்க குடிச்சாலும் அது அதிகமாக தான் செய்யும். அதனால நீங்க ஜில்லுன்னு பால் குடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ தன்னை ஜீனியஸாவும் என்ன ஸ்டூபிடாவும் ப்ரூவ் பண்ண நினைக்கிறா. அத்தையால ஜில்லுன்னு பால் குடிக்க முடியாது. லாக்டோஸால பிரச்சனை ஏற்படும். நீ நோட்டீஸ் பண்ணலையா பிராச்சி? அவங்க எப்பவும் மில்க் பவுடர்ல தான் டீ குடிப்பாங்க. சோ அவங்க கோல்ட் மில்க் குடிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும், இல்ல டயட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சேன். அத்தை, உங்களுக்கு வந்து வாழைப்பழம் இஞ்சி ஜூஸ் கரெக்டா இருக்கும். அதனால ஆசிடிட்டி டோட்டலா சரியாயிடும். பிராச்சி சொல்றது சரிதான் பல்லவி. நீ அவ சொல்றத குடி, சரியா? அதனால உனக்கு அசிடிட்டி சரியாகலனாலும் உன் உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா சரி, நான் வாழைப்பழமும் ஜிஞ்சர் ஜூஸும் ட்ரை பண்றேன். நீங்க இருங்க, நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் இப்பவே வரேன். ஏன் பிராச்சி நீ இந்த மாதிரி பண்ற? மறுபடியும் மட்டும் தட்டிக்கிட்டே இருக்க. ஏன் இப்படி பண்ற? நான் ஒருவேளை ஏதாவது தப்பா சொல்லிருந்தேன்னா நீங்க என்ன பார்த்து கண்ணை காட்டிருக்கலாம், இல்ல செய்ய ஏதாவது பண்ணி மாத்திருக்கலாம். ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா நீ அத்தை இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சிருக்க. நீ அத்தை இம்ப்ரெஸ் பண்ண, ஆனா எதுக்கு என்ன மட்டும் தட்டுற? நான் இந்த பிராச்சி என்ன பண்றது? பல்லவி, நீ இப்ப வரைக்கும் பதில் சொல்லவே இல்ல. என்ன பதில் சொல்றது அத்தை? இங்க பாரு, ராஜேஸ்வரி சேலையில கரப்பட்டுச்சு இல்லையா? ரியா அதை அவ ஸ்டைல சரி பண்ணா. அந்த டிப் பியூட்டி டிப். பியூட்டி கான்சியஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒரு பொருள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உனக்கு இன்டர்நெட் நாள் ஃபுல்லா அந்த பொருளை தான் காட்டும். இவ போன்லயே அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருமா, ரியா பண்ண காரியம் இருக்கே அது ரொம்பவே அவளுக்கு ஈஸியானது. நீ நல்லா கவனமா பார்த்தேன்னு வையேன், பிராச்சி பண்ண தப்ப யாரு வேணாலும் பண்ணலாம். நீயே பாரு, பிராச்சி சோலே கொட்டிடுச்சு, அவளுக்கு கிச்சன்ல பூனை வந்துருச்சுன்னு தோணி இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற? பூனையே வரலங்கிற. ஒருவேளை பூனை கூட வந்திருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். ஒருவேளை கிச்சன்ல யாராவது போயிருக்கலாம், கை தவறி கொட்டி கூட விட்டுருக்கலாம். ஒருவேளை உன் மேல உள்ள பயத்துல அத அவ சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அதே மாதிரி ராஜேஸ்வரி வந்தப்ப அவ கீழே விழுந்தா இல்லையா? கால் பிசங்கிடுச்சு, அதனாலதான் விழுந்தேன்னு சொன்னா இல்லையா? அது மாதிரி கால் பிசங்கி இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனால பிராச்சிக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க?
நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கவா? அவகிட்ட போய் சொல்லவா ஐ எம் சாரி, அன்னைக்கு தேவையில்லாம உன்னை ரொம்ப நான் திட்டிட்டேன்னு சொல்லவா? இல்லம்மா, அந்த மாதிரி நான் உன்னை எதுவும் போய் சொல்லலமா. நான் சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கிருஷ்ணனோட பூஜை இருக்கே, அது ரொம்ப பெரிய பூஜை. இன்னைக்கு கிருஷ்ணனோட பிறந்த நாள். என்னோட ஆசையெல்லாம் இந்த பூஜைக்கான ஏற்பாட பிராச்சி பண்ணட்டும். ரியாவால பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் இதை ஒண்ணு சொல்றேன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் ஏன் சொல்றேன்னா, ரியாக்கு இந்த பூஜையை பத்தி எதுவுமே தெரியாது. அவ இந்த பூஜைக்கான ஏற்பாட்டை பண்ண முடியாது. ஏன்னா அவ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. ஆனா அத்தை, ரியாக்கு சமைக்க கூட தான் தெரியாது. ஆனா சமைக்க கத்துக்கிட்டா இல்ல, அதே மாதிரி பூஜை பண்ணவும் கத்துப்பா. கண்டிப்பா கத்துப்பா, நிச்சயம் கத்துப்பா. என்னைக்கு அவ பூஜையை கத்துக்கிறாளோ அன்னைக்கு நான் அவகிட்ட இதை ஒப்படைப்பேன். ஆனா இன்னைக்கான பூஜைய பிராச்சியை ரெடி பண்ணட்டும். ஆனா அத்தை, அது இங்க வந்து பாரு, இது வரைக்கும் நான் உன் பேச்ச கேட்டிருக்கேன்ல. நான் வயசுல பெரியவ, உன் மாமியாரும் கூட. அதனால என்னோட வார்த்தையை நீ கேட்க மாட்டியா? சரி, நான் பிராச்சியே கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை பண்ண விடுறேன், சரிங்களா? அவ எல்லா வேலையும் நல்லா பண்றான்றதுக்காக நான் இந்த பொறுப்பு அவகிட்ட கொடுக்கல. நீங்க சொல்றத நான் கேக்குறேன். உங்க மேல மரியாதை இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ என் செல்லம். ரியா அப்புறம் பிராச்சியில யாரு நல்ல மருமகளா ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னைக்குமே என்னோட சிறந்த மருமக தான். நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது நான் என்ன யோசிச்சேன்னா, என் அண்ணன் கிட்ட அப்படி என்னதான் நீ சொன்ன? இப்பதான் இதெல்லாம் வந்து கேட்கணுமா என்ன? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண விடு. 1-2 பாயிண்ட் விட்டு போச்சுன்னு வை, அப்புறம் கான்ட்ராக்ட் முழுசும் தப்பாயிடும். சுஷ்மா சொல்லிட்டு வேற போயிருக்காங்க, கான்ட்ராக்ட் ரொம்ப பக்காவா இருக்கணும், வித்வுட் நோ கண்டிஷன். தனு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அபியே நீ பணத்துக்காக விற்க போறியா? தனு மேடம், உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ்லாம் இன்னைக்கே வேணும்னா நான் இப்பவே உடனே கோர்ட்டுக்கு போய் ஆகணும். அதனால நீங்க ப்ளீஸ் எல்லா பாயிண்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். அலியா, மித்தாலி சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு. நீங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு அபியை விற்க போறீங்களா? அதுவும் பிரக்யா கிட்டயே. நீங்க எப்படி அபியை விற்கலாம் சொல்லுங்க? இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா என்ன? நீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தனு, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விடுறீங்களா? ஒரு பாயிண்ட் அப்படி இப்படின்னு மாறி போச்சுன்னா அப்புறம் வாங்குறதுக்கு பதிலா நாம தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாயிடும். அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானா? அபியை நீங்க பணத்துக்காக விற்க போறீங்களா? அட, யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன? அட கடவுளே, ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? கடவுள் இததான் ஆசைப்படுறாரு பாட்டி. அபி, பணத்துக்காக இவங்க உன்னை விற்க போறாங்கப்பா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தும் இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? பி ரிலாக்ஸ் பாட்டி, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவசரப்படாதீங்க. முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். லாயர் சார், எனக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த கான்ட்ராக்ட்ல அது கண்டிப்பா வேணும். என்னோட ஆசை என்னன்னா, என்ன வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பர்னிச்சர் மாதிரி ஏதோ ஒரு மூலையில வைக்க கூடாது. அதுவும் இல்லாம என்ன ஒரு வேலைக்கார மாதிரி எல்லாம் நடத்தக்கூடாது. நான் பிரக்யாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அவ பக்கம் நின்னு இருக்கேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், மோசமான ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். அதுக்கு பதிலா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா இல்லையா? முதல்ல அவ என் மனசோட விளையாடுனா, இப்ப அவ வாழ்க்கையோட விளையாடுறா. பிளான் அவ போட்டால, பேப்பர்ஸை நான் தான் ரெடி பண்ணுவேன். உங்க டிமாண்ட் என்ன? டிமாண்ட் நம்பர் 1, அபி சரின்னு சொன்னதுனால என்னோட பிளான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனிமே பிரக்யா நான் சொல்றபடி தான் ஆடுவா. நான் இங்க திட்டத்தை யோசிப்பேன், அபி அங்க திட்டத்தை செயல்படுத்துவாரு. எந்த இடத்துல அடிச்சா உனக்கு வலி அதிகமா இருக்குமோ அவர் அந்த இடத்துல காயத்தை ஏற்படுத்துவாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
இன்னைக்கு கிருஷ்ணனோட பிறந்த நாள். ஸோ என்னோட ஆசையெல்லாம் இன்னைக்கான பூஜையை பிராச்சியே பண்ணட்டும். ரியாக்கு இந்த பூஜையை பத்தி எதுவும் தெரியாது. சரி அத்தை, நான் பிராச்சிய கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை பண்ண விடுறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் வெறும் வயித்துல டீ குடிச்சதான் அசிடிட்டி ஆகும். ஆனா ஒருவேளை ஏதாவது சாப்பிட்டு டீ குடிச்சா அசிடிட்டி ஆகாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்க ஏதாவது சாப்பிட்டு குடிச்சாலும் அப்பவும் அந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்கும். அதனால நீங்க ஜில்லுன்னு பால் குடிங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல, நான் இதுக்கெல்லாம் தேவையில்லாம அழ மாட்டேன். நான் அழ மாட்டேன், கண்டிப்பா அழ மாட்டேன். ஒருவேளை நான் இதுக்கெல்லாம் போய் அழுதேன்னா அந்த பிராச்சி ஸ்ட்ராங் ஆயிட்டே போவா. நான் அவளை அப்படி ஆக்க விட மாட்டேன். இதுக்கப்புறமும் அவளை ஜெயிக்க விட மாட்டேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாய்ப்பையும் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா இந்த வாட்டி பக்காவா பிளான் போடணும், திட்டம் போட்டே ஆகணும். அப்பதான் பிராச்சியால என்ன ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும். சோ நான் கண்டிப்பா ஏதாவது பிளான் போட்டே ஆகணும். ஐ ஹாவ் அ பிளான். பிராச்சி கிச்சன்ல இருக்கும்போது நான் ரூம்குள்ள போயிடுவேன். அவ வரத்துக்கு முன்னாடி நான் ரூமை விட்டு வெளியே வந்துடுவேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் பாட்டி சொன்ன பூஜையை பிராச்சி எப்படி பண்றான்னு பாப்போம். அட ஃபைனலி நீ வந்துட்டியா? ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓ ஷிட். இங்க பாரு, உன் பக்கத்துல வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிருக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, நீ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னோட துண்டு கீழே விழுந்துருச்சு, ரொம்ப ஈரமும் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஃப்ரெஷ்ஷான துண்டு ஒன்று கொடுக்குறியா? ப்ளீஸ் பாஸ் மீ அ டவல். ஐ நோ இட்ஸ் வெரி ஃபனி யார், பட் இந்த தடவை நான் போய் சொல்லல. உண்மையாவே என்னோட துண்டு நனைஞ்சு நான் ஆனஸ்ட்லியா தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மனசுக்குள்ள வேற எந்த எண்ணமும் கிடையாது. ஆனா உன்னோட அமைதியை பார்த்தா நீ மனசுக்குள்ள வேற ஏதோ நாட்டியா யோசிக்கிற மாதிரி தெரியுதே. முதல்ல டவல் கொடு, நான் ஃபுல்லா நனைஞ்சு இருக்கேன். இங்க பாரு பிராச்சி, ஒருவேளை நீ மட்டும் டவல் கொடுக்கலன்னு வை, ஐ ஸ்வர் நான் அப்படியே வெளியே வந்துடுவேன். அப்படியே நான் உன்னை ஹக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீயும் முழுசா ஈரமாயிடுவ. பரவாயில்லையா? வந்துடுவா. இது ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? அதாவது நீ வெளியே இருக்க, நான் உள்ள இருக்கேன். 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறவங்க இவ்வளவு நெருக்கமா இருந்தும் நெருக்கமா இல்லைன்னு வை. அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லு? naughty naughty girl. நான் எவ்வளவு நேரமா உனக்காக இப்படி கட்டி பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். You know, I love you so much. I love you too. I love you. I love you so much. டவலை கொடு, சீக்கிரம் டவலை கொடு, இல்லைன்னா என்னால வெளியே வர முடியாது. ப்ளீஸ் கமான். நீ மட்டும் இப்ப டவல் கொடுக்கலன்னு நான் இப்ப டைரக்டா வெளியே வந்துருவேன். நான் இப்படியே வெளியே வந்துரும். உனக்கு பரவாயில்லையா? கமான், கிவ் த டவல்.
ஆல் ஓகே? பாத்தரியா என்ன பண்ற? என்ன ஆச்சு? ரியா என்னாச்சு அவளுக்கு? உடம்பு சரியில்லையா? இங்க பாருமா ரியா, சித்தோட ட்ரெஸ் அயன் ஆகி வந்திருக்கு. இங்க பாரு, இவளுக்கு என்னாச்சு இப்போ? இங்க பாருமா ரியா. I missed you. எனக்கு இப்ப என்ன ஆகுது, எனக்கு இப்ப என்ன ஆகுது, எனக்குள்ள என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஏன் இப்படி இருக்கேன்? 2 வருஷம் நான் ரன்பீரை விட்டு பிரிஞ்சு இருந்தேன். அப்பெல்லாம் என்னால எமோஷனல கண்ட்ரோல் கொள்ள வச்சிருக்க முடிஞ்சது. எப்ப நீ என் முன்னாடி வந்தியோ, இப்ப நீ என் பக்கத்திலே இருக்க ரன்பீருக்கு. என்னால இப்போ என்னோட எமோஷனல கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரன்பீர். என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியல. நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் அப்படியே இன்னொரு உலகத்துல இருக்கிற மாதிரி உணர்வேன் ரன்பீர். எல்லாமே வித்தியாசமா ரொம்ப அழகா தெரியுது. அதான் உண்மையும் கூட. அப்புறம் நீ என்னெல்லாம் பேசுறியோ, என்னெல்லாம் சொல்றியோ, அது எல்லாமே நீ என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு, என்ன பாராட்டுற மாதிரியே இருக்கு ரன்பீர். உன்னோட அந்த டச் இருக்குல்ல, உன்னோட அந்த ஸ்பரிசம் இருக்குல்ல, என்ன பைத்தியமாக்குது ரன்பீர். என் மனசுக்குள்ள இப்ப நெருப்பு உண்டாயிடுச்சு. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 வருஷமா நான் உன்னை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நான் உன்னை நினைச்சாலும் நீ பண்ண தப்பு மட்டும்தான் என் கண்ணுக்கு ஞாபகம் வரும். நீ என்னை எப்படி ஹர்ட் பண்ண, அதை நினைச்சு நான் உன் மேல கோவப்படணும்னு நினைச்சேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணாம எப்படி போனேன்னு தெரியும்ல ரன்பீர். நான் உன்னை எந்த அளவுக்கு மறக்க நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நீ ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்க. நான் எதையும் மறக்கல. பிராச்சிக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்காம என்னை விட்டு ஓடி போனேன். அந்த பிராச்சி இருக்கால, அவ பெரிய பிளான் போட்டிருக்கா. அவ வலையில உன்னை விழ வச்சுட்டா. நீ உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட் ரன்பீர். யூர் such a sweet heart. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டல. ஆனா உனக்கு தெரியாது ரன்பீர், என் அக்கா இருக்கால, அவ ஒரு பெரிய கிரிமினல். அவ தன்னோட வலையில உன்னை விழ வச்சுட்டா. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை மறந்துட்டேன். ஆனா அன்னைக்கு நீ கிச்சனுக்கு வந்து என்ன கட்டி பிடிச்சல. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கல. நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? நடந்ததெல்லாம் தெரியாம நடந்துச்சா இல்ல நடக்கணும்னு விதி இருக்கான்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு உனக்கு டவல் கொடுக்கும் போது உன்னுடைய கை என்னோட கையில படும்போது நான் உன் கையை பிடிக்க ஆசைப்படுறேன் ரன்பீர். தப்பான எண்ணத்துல சொல்லல, காதல்ல சொல்றேன். உன்னை கட்டி அணைக்க நினைக்கிறேன். மனசால நீயும் என்னை கட்டி பிடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் நீ அன்பா என்ன நீ கூப்பிடணும். அப்புறம் சொல்லணும், ரியா யூஆர் மை வைஃப்னு, யூஆர் மை லவ்னு சொல்லணும். அண்ட் நான் உன்கிட்ட சொல்லுவேன், ரன்பீர் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ ரன்பீர். என்னுடைய ஆசை எல்லாம் நீயும் நானும் ஒன்னாகணும். நீயும் நானும் மட்டும்தான், வேற யாரும் இருக்க கூடாது. No one else, not Prachi. ரன்பீர், நீ கூட இருக்கும்போது எனக்கு வாழணும்னு ஆசை இருந்துச்சு, பிடிப்பு இருந்துச்சு. ஆனா என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை இல்லாம நீ பண்ணிட்ட. ஆனா நான் உன்னை திரும்பவும் சந்திச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் என் வாழ்க்கைக்கான குறிக்கோள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு தோணுது. உன்னை கிட்ட இருந்து அவ பறிச்சுட்டா ரன்பீர். இப்ப என் அக்கா கிட்ட இருந்து நான் உன்னை பறிச்சுக்க போறேன். என்னாச்சத்த? இவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. கதவை திறக்க மாட்டேங்கிறா? ஆமா. என்ன ரியா?
இங்க பாரு மாரியா. ரியா ஐயோ ஓகே. பதிலே சொல்ல மாட்டேங்கறா. இருங்க இருங்க இருங்க, நான் இப்பவே வரேன். சரி. நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியோ அதை நான் உனக்கு திரும்பவும் பண்ண போறேன் பிராச்சி. நீ என்கிட்ட இருந்து ரன்பீரை பறிச்சல, நான் இப்ப உன்கிட்ட இருந்து உன் புருஷனை பறிக்க போறேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அதாவது ரன்பீர் யாருக்கு வேணா புருஷனா இருக்கலாம், நான் யாருக்கு வேணாலும் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா என் லைஃப்ல ஒரே ஒரு குறிக்கோள் தான், ரன்பீர் அடையிறது. அண்ட் அவனை அடையிறதுக்காக மட்டும் நான் இனிமே வாழ போறேன். பிராச்சிக்கு என்னாச்சு? திடீர்னு அவ வெளியே போயிட்டா. ரியா ரியா பிராச்சி சாதாரண பெண்ணால இஷ்டப்படி என் கதை எழுதுனா, ஆனா இனிமே முடியாது. இப்ப நான் ஏன் இஷ்டப்படி பிராச்சியோட தலையெழுத்த எழுத போறேன். அதுல ரன்பீர் இருக்க மாட்டான். என்ன ரன்பீருடைய தலையெழுத்து நான் ஏன் கூட சேர்த்து எழுத போறேன். அட இப்படி ஓடி போயிருக்கா, இதை எடுத்து கூட வைக்கவே இல்ல. பிராச்சி எங்க போயிட்டா? சரி போட்டோம். ரியா இது க்ளோஸா இருக்கு. ஏன் இப்படி பண்றா அவ? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒரு செகண்ட் நான் பழைய ரியா என் முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரியா